வணக்கம். இன்னைக்கு இன்சிங் கிளாத்திங்கில் ஆல்மோஸ்ட் லைக் 12,000 to 12,500 மீட்டர்ஸ் செக்ஸ் ஃபேப்ரிக் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் ஃபேப்ரிக் இருக்குது. த வே இட் இஸ் வீவ்டு அதை பேஸ் பண்ணி தான் அதோட குவாலிட்டியை நம்ம பார்க்குறோம். லைக் ஃபில் செக்ஸ் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்ட் செக்ஸ் இருக்குது, ஹெரிங் போன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குது. ப்ரஷ்டு காட்டன் இருக்கும். நான் மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் ப்ரஷ் காட்டன் பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ். சில ஃபேப்ரிக்கில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்காங்க இது குவாலிட்டி சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. அது ஒரு ப்ராசஸிங் பண்ணுவாங்க. எதர் பீச் ஃபினிஷ் பண்ணுவாங்க, இல்லைனா ஒன் சைட் ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரஷிங் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற பஞ்சு லைட்டாக கொஞ்சம் எந்திரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஹேண்ட் ஃபீல் வந்து டச் அண்ட் ஃபீல் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த பீச் ஃபினிஷோ இல்லை ப்ரஷிங்கோ பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக் ப்ரீமியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸே பண்ண முடியும். இல்லைனா ஃபேப்ரிக் கிழிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ரஷிங் ஃபேப்ரிக் வாங்கினீங்கன்னா தைரியமாக வாங்கி போடுங்க. அது வந்து கொட்டிகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொட்டிகிட்டே இருக்காது. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பஞ்சியாக ஃபீல் இருக்கும். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியன் பிராண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய பிராண்டில் ஆரல் போலோவாக இருக்கட்டும், சூப்பர் ட்ரையாக இருக்கட்டும், டிம்பர்லேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷிங் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எங்கள்கிட்ட ரெகுலராக வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணணும், உங்களோட கடைங்களுக்கு பண்ணணும், இல்லை உங்களோட பிராண்டுக்கு பண்ணணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.